விட்டஸ் ப்ளஸ் விலாக் சேனல் அனுப்புறது இருக்கும் தொல்லை மாலை வணக்கம். வீடியோவோட ஒரே நாள் தான் தொலை. இது வந்து பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் வீடியோ இல்லை, ஜஸ்ட் ஒரு சில இம்பார்ட்டன்டான வீடியோஸ் எப்போயாவது அப்பப்போ நம்ம போடுவோம். சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டர் பற்றி ஒரு சில அப்டேட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊபர் பற்றி ஒன்று ரெண்டு விஷயம் பேசணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓலா எப்பயும் போல ரெகுலராக தான் போயிட்டு இருக்கு. அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இதை பற்றி தான் பேசணும். அப்புறம் தோல் வேலை எப்படி போயிட்டு இருக்கு, பரவாயில்லையா? ஒரு ரைட்டு, ஓகே, பரவாயில்லாமல் போயிட்டு இருக்கு தோழர். இப்போ ஸோ ரைட்டு போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமௌண்ட் வந்து 30 ரூபா அமௌண்ட் ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. பரவாயில்லாமல் இருக்குது தோழர். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஆர்டர் எடுத்துகிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தோழர். 20 ரூபாலேருந்து 30 ரூபா ஒரு அதாவது 100 ரூபா ஆர்டர் வந்து 120 ரூபாலேருந்து 130 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பரவாயில்லாமல் இருக்குது. டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது அமௌண்ட்டு. நடுவில் கொஞ்ச நாள் நான் ரொம்ப லெஸ்ஸாக இருந்தது, அது கொஞ்சம் கஷ்டமாச்சு. இப்போ பரவாயில்ல, அதோட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ யாராவது தெரியாமல் இருந்தீங்க, அதை பார்த்து எடுத்து ஓட்டுங்க. பரவாயில்ல, அமௌண்ட் ஓகேப்பா, ரைட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, எனக்கு இந்த மெசேஜ் வந்தது. பிக்கப்பு இருக்குல்ல, போர்ட்டலில் வந்து பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பிக்கப் ஸ்டார்ட்டுன்னு கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்குறது இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து மெட்டீரியல் கொஞ்சம் ஓவராக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் இப்போ கொடுக்கறதில்ல. முந்தி பிக்கப்பு கொடுத்த பிறகு வெயிட்டிங் சார்ஜ் போடுவாங்க, அந்த வெயிட்டிங் சார்ஜை தூக்கிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் ட்ரிப் எண்ட் ட்ரிப் ரெண்டு தான், சரிங்களா? நான் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்குறதில்ல, பிக்கப் லொகேஷன் போயிட்ட பிறகு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுறது. இப்போ என்னென்னா, பிக்கப் லொகேஷனுக்கு போயிட்ட பிறகு கஸ்டமர் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னார். சரி சார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். 10 நிமிஷன்றது ஆச்சு, 25 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. ஏன்னா நான் ஒன்றுமே சொல்லலை. ஏன் சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அமௌண்ட் ஓகேவான அமௌண்ட்டு, 400 ரூபா அமௌண்ட்டு, சரிங்களா? 400 ரூபா 450 ரூபா அமௌண்ட் இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை ஓகேன்னு விட்டுட்டேன், ஒன்றும் சொல்லலை. சரியா? இப்போது என்னென்னா, அரை மணி நேரம் கழித்து பார்சலை பிக்கப் பண்ணிட்டேன். என்ட்ரி கொடுக்கும் போது அதே அமௌண்ட்டு தான் எனக்கு வந்தது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எனக்கு வரல, வெயிட்டிங் சார்ஜ் போடலை. அது என்ன கணக்குன்னு தெரில. ஒருவேளை ஸ்டார்ட்அப் கொடுத்துருக்கணுமா, இல்லை ஸ்டார்ட்அப் கொடுக்காமல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வரும் தோழர். அது எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வரும். இப்போ அது கூட பிரச்சனை இல்லை, சரி அமௌண்ட் கொடுக்கல, அடுத்த நாள் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், விட்டுருங்களேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் மார்னிங் மொபைலை ஆன் பண்ணோன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக்கப் லொக்கேஷனுக்கு ரொம்ப லேட்டாக போயிட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் காலைல எஞ்சோன்னு பார்த்ததுனால நான் சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லாகின் பண்ணும்போது இப்போ லாகின் பண்ணி பார்த்தா அந்த மெசேஜ் காணும் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ தெரியாமல் வந்துச்சா என்னன்னு தெரில, ஆனால் அந்த ஒரு மார்னிங் மெசேஜ் எனக்கு வரலை அப்புறமா. ஸோ டெலிட் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வருதா, அந்த வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வருதா? வெயிட்டிங், அதாவது பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்ட பிறகு கூட அரை மணி நேரம் ஆச்சுன்னா இந்த மாதிரி சில டைம் வரும். அது உங்களுக்கு வருதா இல்லையா? சரி ரைட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேன்சலேஷன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இதெல்லாம் மைனர் ப்ராப்ளம். மேஜர் ப்ராப்ளமான இந்த விஷயம் கண்டிப்பாக போட்டு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். தயவு செஞ்சு வியூவர்ஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். போட்டு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா 2 கேன்சலேஷன் பண்ணிட்டேன் தோழர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்து பிக்கப் கஸ்டமரும் ஃபோன் எடுக்கலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த புக் பண்ண கஸ்டமரும் ஃபோன் எடுக்கலை. அதனால் கேன்சல் பண்ண வேண்டிய நிலமை சிச்சுவேஷன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக அவங்க எடுக்கவே இல்லை. 10-15 காலுக்கு மேலே போட்டாச்சு. இதுக்கு மேலே போட்டால் என்னத்தை பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியாச்சு. இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ். ஒரு பாக்ஸோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 22 கிலோக்கு மேலே இருக்குது. 3 பாக்ஸ் கொடுக்குறாங்க. பிக்கப் கஸ்டமர்கிட்ட போய்ட்டு சொல்கிறேன், என்ன சார் இத்தனை பாக்ஸ் கொடுத்து இது ஆட்டோவில் ஏற்ற வேண்டியது சார், இங்கே பைக்கில் எப்படி சார் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு. அது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருப்பா, நீயே சொல்லிவிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் புக் பண்ண கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு, சார் 3 பாக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி நான் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு, அவர் கேன்சலே பண்ணலை. ஏன்னா நம்ம யார்கிட்ட ஒன்று ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாமா, எதுக்கு இது ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி, நான் அவங்கள கேன்சல் பண்ண வைக்கலான்னு வெயிட் பண்ணேன். கேன்சல் பண்ணலை. திருப்பியும் கொஞ்சம் கழிச்சு கால் பண்ணேன், சார் இன்னும் கேன்சல் பண்ணலையா சார் அப்படின்னு. இருப்பா பண்ணுறப்பான்னு சொல்லிவிட்டு வச்சுட்டாரு. மறுபடியும் 10 நிமிஷம் ஆச்சு தோழர், கேன்சல் பண்ணலை. திருப்பி கால் பண்ணுறேன், அட்டன் பண்ணவே இல்லை. அவர் ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கவே மாட்டேங்கிறார். சரி, எனக்கு புரிஞ்சு போச்சு, கேன்சல் பண்ணாமல் தான் பண்ணணும் போகுதுக்கு அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நானே போயிட்டு ஸ்டார்ட் மெசேஜில் எல்லார்ட்டும் போய் கேன்சல் பண்ணேன். கேன்சல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்து நோ. அந்த எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ் ஃபஸ்ட்டு நான் கேன்சல் பண்ணும்போது இது ஒரே நாளில் நடந்தது. ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணும்போது எனக்கு வந்து உங்களோட ஐடி சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. ரெண்டாவது ஆர்டர் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரைஸ்டான சில விஷயங்கள் இருக்கிறதுனால உங்கள் ஐடி சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீங்கள் ஆர்டர் வந்து அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு. ஒரு வேளை கண்டினியூ பண்ணோம்னா ஐடி சஸ்பென்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி, நான் விட்டுட்டேன். அப்போ ஆனால் இப்போ சஸ்பென்ஷன் ஆகாது, ஆனால் அதிகமாக ஆச்சுன்னா உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெசேஜ் வந்துச்சு. சரி, நான் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். அன்றைக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஆர்டர் வந்தது.
அது பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி சிக்னலை தாண்டி வடபழனி சைடு சரிங்களா. ஹார்ட்வேர் பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். கஸ்டமர் எடுத்து வைக்கிறாரு. இந்த டாட்டா சுமோ இருக்குல்ல காரு, அதுக்கு முன்னால் மட்கார்டு இருக்குல்ல, அந்த மட்கார்டை எடுத்து வைக்கிறார். அதை எடுத்து வச்சுட்டு சொல்கிறார், சார் அது அந்த மட்கார்டு போக 2 வைப்பர் போக ஒரு லைட்டு டீம் லைட்டு பெரிய லைட்டு அதை எடுத்து வைக்கிறாரு. சார் எப்படி சார் இதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா, பின்னால் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. சார் பின்னால் வச்சு நான் ரோப் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போவேன், சின்னதாக ஸ்க்ராட்ச் வந்தால் பரவாயில்லையா அப்படின்னேன். அதெல்லாம் ஆகக்கூடாது. அப்போ எப்படி சார், என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? கண்டிப்பாக ஆகும் சார், டேமேஜ் ஆகும், அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னேன். சரி வேணாம்ப்பா அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டார். திருப்பி போகிறேன், நான் கேன்சல் பண்ணிவிடுங்க சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கேன்சல் பண்ணுவார்னு பார்த்தா பண்ணவே இல்லை. இவரும் அதே மாதிரி பண்ணார். 10 நிமிஷம் ஆச்சு கேன்சல் பண்ணலை. இன்னொரு 10 நிமிஷம் ஆச்சு கால் பண்ணுறேன், கேன்சல் பண்ணலை. சரி திருப்பி நம்ம இடத்துக்கே போய் கேட்கலான்ல நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவர் எடுத்துகிட்டு சார் என்ன சார் கேன்சல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இல்லைப்பா நான் கேஷ்லாம் உடனே கேன்சல் ஆகும், இது வேலெட்டு போதுக்கு கேன்சல் ஆக மாட்டேங்குது, அதெல்லாம் ஆகும் சார் பண்ணுங்கள் சார் அப்படின்னேன். அவர் பண்ணலை. சரி நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, எண்டு ட்ரிப் கொடுத்துட்டேன். அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. அவருக்கு இப்போ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா வெறும் 125 ரூபா தான். சார் நான் அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் பே பண்ணிட்டேன். கேன்சல் பண்ண தெரியலையா இல்லை கேன்சல் பண்ண மாட்டாரா என்னன்னு தெரியலை. அவர் வேணுட்டே பண்ணாருன்னு தெரில. அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த அமௌண்ட் தான் என் வேலெட்டில் வந்துருச்சு. என் ட்ரிப் கொடுத்துட்டு அது அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு நஷ்டம் வந்து 10 ரூபா போனால் போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டருக்கு நான் இன்னொரு 1/2 மணி நேரம் அன்றைக்கி நேரத்தினே பொழப்பு கெட்டு போச்சு. இது வேறு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போர்ட்டருக்கு போய் சேரும். கேன்சலேஷன் யாரும் வேணுட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது சூழ்நிலைக்கரமாக ஆகுது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா அவங்க கேன்சலேஷனுக்காக ரீசனோடு பண்ணலாம் சரிங்களா. கேன்சலேஷன் பண்ண விடாத மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் ஆகுது, அதுக்காக தான் சொல்ல வரேன். கேன்சல் பண்ணவே முடியல அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஷேர் பண்ணால் அவங்களுக்கு போய் சேரும் சார். ரைட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊபரை பற்றி நீங்கள் ஊபர் ஓட்டுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் ரைடிங் ஊபர். ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஓலா 1000 டைம்ஸ் பெட்டர் தேன் ஊபர். 0 கமிஷனை போட்டு 9 ரூபா இன்டர்மீடியட் கமிஷன் பிடிக்கிறாங்க. இது போக டேக்ஸ் வேறு ஏகப்பட்டது. அது வந்து அதர் டேக்ஸஸ் இல்லைன்னு சொல்ல வரல, அந்த டேக்ஸ்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. 20 ரூபா இருந்தது தோழர் எனக்கு மைனஸில். இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இன்னும் ஒரு 20 ரூபா மைனஸ் ஆகுது. 40 ரூபா இதாகும். அது பார்த்தீங்கன்னா முந்தானத்து கணக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, ரெகுலராக போயிட்டுருக்கு, எல்லா டேஸும் கரெக்டாக போயிட்டுருக்கு. அதிகமாக ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் அதிகமாக போகுது. பிடிக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல வரல, கரெக்டாக பிடிக்கிறாங்க இதெல்லாம் சொல்ல வரல. அதாவது அந்தந்த டைமில் அப்பப்போ பிடிக்காமல் அதை 2 நாள் இல்லை 3 நாள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வச்சு 50 ரூபா 60 ரூபான்னு வரும். என்னடா இன்றைக்கி எடுத்ததே 150 ரூபா, இதில் 50 ரூபா வர பிடிச்சாங்கன்னா 100 ரூபா தானே அப்படின்ற மாதிரி. ஊபர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, கரெக்டாக அந்தந்த ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு அவங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த நாள் பிடிக்கிறாங்க. இல்லைனா சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே எவ்வளோ அமௌண்ட்டு போதுன்னு தெரியல, மைனஸில் அதிகமாகிட்டே இருக்கும். ஓலாலாம் அந்த மாதிரி 100% கிடையவே கிடையாது. 19 ரூபா இன்டர்மீடியட் கமிஷனாக அந்த 19 ரூபா தான் போகும். அந்த 205 ரூபா போகிறோன்னா அந்த 4 ரூபா கரெக்டாக பிடிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அடுத்த நாள்லாம் அதிகமாக மைனஸில் ஆகவே ஆகாது. ரேப்பிடோ அதே மாதிரி கரெக்டாக போய்ட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஊபரில் ஒரு ஆர்டர் பாருங்கள், நான் காட்டுறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கும் போட்டுற ஓட்டுறதுக்கும் தான் டிஃப்ரென்ஸ். ஊபரில் இன்றைக்கி ஒரு ஆர்டரு பிக்கப் வந்து மாதவரம், ட்ராப் வந்து நுங்கம்பாக்கம். எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? 52 நிமிஷம் போட்டிருக்கான். இது போக பிக்கப் வேறு இருக்குது, அதை சேர்க்கல, அது ஒரு 8 நிமிஷம். 1 மணி நேரம் கரெக்டாக போச்சா? எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு? 211 ரூபா தான். அதே இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டரில் அது போர்ட்டரை பார்த்துக்கோங்க. பிக்கப் வந்து அபிராமபுரம், ட்ராப் வந்து திருமலிசை சரிங்களா. டைமிங் பாருங்கள், அதுவும் 1 மணி நேரம் தான். அமௌண்ட் எவ்வளோ? 304 ரூபா. இது வந்து வேலெட்டில் போட்டாங்க, அது 304 ரூபா எக்ஸாக்டாக எனக்கு அமௌண்ட் வந்துச்சு சரியா. இது 211 ரூபா. நீங்கள் கேட்கலாம், ஒரு கேள்வி ஒன்று ஒரு மனசில் உங்களுக்கு வரலாம், நீ வந்திருக்கிறது வந்து டிராஃபிக் டைமில் வந்துருக்கலாம். சான்ஸே இல்லை. டைமை நல்லா நோட் பண்ணுங்கள், ரீவன் பண்ணி பார்த்துக்கோங்க. டைமு காலைல 11 மணிக்கு தான் நான் எடுத்திருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே தான் இவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அவர் ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா. அதே மாதிரி இது இது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் டைம் தான், 4 மணிக்கு மேலே தான், 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் சரிங்களா. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் பீக் ஹவர்ஸ் டைம் தான், இதில் மாற்றங்களே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பைக் டாக்ஸியில் நான் வந்த ரூட்டு வந்து திருமங்கலம் இந்த ரோடு தான். இப்போ இந்த ரோடு நிற்கிறான்ல, இதே ரோடு மாதவரத்தில் பிக்கப் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா திருமங்கலம் சிக்னலில் போய்ட்டு அதுக்கப்புறமா தான் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே கூட அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது, சல்லுன்னு போயிடலாம். ஒரு வேலை டிராஃபிக்னு இருந்தால் அந்த இது வழியாக இருக்கலாம், சாரி எந்த இடம் அது, அந்த நெல்சன் மாணிக்கம் ரோடு இருக்குல்ல ஸ்கை வாக்கிட்ட, அது வேணால் இருக்கலாம். அது இருந்தால் மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு சரிங்களா. இதே 1 மணி நேரம் போர்ட்டர், எவ்வளோ சிக்னல்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பூனமல்லி ரோடு வரணுமா, எவ்வளோ சிக்னல்ஸ் இருக்குது. ஆனால் 1 மணி நேரத்தில் முடிஞ்சது.
காரணம் என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில டைமில் பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற ரூட்டில் தான் நம்ம போக வேண்டிய நிலமை வரும். லெஃப்ட்டு போங்க, அதில் போங்க, அதில் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ போட்டு ஓட்டுறோம்னா நம்ம இஷ்டப்படி வரலாம், மேப் படியும் வரலாம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ரூட்டும் வரலாம். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பைக் டாக்ஸி ஓட்டுறோன்னா கஸ்டமர் லெஃப்ட்டு போ, ரைட்டு போ, அப்படி போடுவாங்க. மேப் படி ஓட்ட விட மாட்டாங்க, ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஸோ பைக் டாக்ஸியோட இந்த போட்டுருன்னு இல்லை, டெலிவரி ஜாப் பெட்டர். நாட் ஒன்லி ஃபார் நான் நான் சப்போர்ட் பண்ணல, பொதுவாக நான் டெலிவரி ஜாப் பெட்டர். ஏன்னா நம்ம இஷ்டப்படி போகலாம். அதுக்கு தான். ஓகே, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.